சார் இப்படியே போனா குழந்தையும் உங்க ஒய்ஃபும் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். சார் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க சார். நான் போய் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். சப்போஸ் சர்ஜரியா இருந்தா ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வேணும்ல. சரி சிஸ்டர். அபி, எப்படியாவது கண்ணை முடிச்சிரு அபி. நீ கண்ணு முழிக்கலன்னா நம்ம குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும் அபி. நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டது நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்கு தானே. இப்ப நம்ம குழந்தையோட உயிர் உன் கையில தான் இருக்கு அபி. அபி, கண்ணை திறந்து பாரு அபி, கண்ணை திறந்து பாரு. மயக்கம் தெளிச்சு சுயநலமுக்கு வர கொஞ்சம் முயற்சி பண்ண அபி, உன்னால முடியும். இப்ப நான் சொல்றதெல்லாம் உன் காதல கேட்க முடியலனாலும் உன் மனசால உணர முடியும் அபி. கண்ணை திறந்து பாரு அபி. அபி, கண்ணை திறந்து பாரு அபி. அபி, 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 நீ கண்ணு முடிச்சிட்டியா? கண் முடிச்சிட்டேன் சஞ்சீவ். சஞ்சீவ், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நம்ம குழந்தைய மட்டும் எப்படியாவது காப்பாத்திரு சஞ்சீவ். அப்படிலாம் சொல்லாத அபி, உனக்கு எதுவும் ஆகாது. நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், அவர் வந்துட்டே இருக்காரு. டாக்டர் வந்த உன்னையும் நம்ம குழந்தையும் எப்படியாவது காப்பாத்திருவார் அபி. அபி, அபி என்னாச்சு அபி? அபி, 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 ஹீரோபி நர்ஸ் கூப்பிடுறா. நர்ஸ், நர்ஸ், அபி என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? அபி கண்ணு முடிச்சிட்டா, ஆனா மறுபடியும் வலி வந்துருச்சு. நர்ஸ், நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளுங்களேன். சார் என் ஃபோன் உங்ககிட்ட தான் சார் இருக்கு. அபி கொஞ்சம் பொறுத்துக்கோ அபி. எஸ் டாக்டர், எங்க இருக்கீங்க? பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க, ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். நான் இப்போதான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கேம்மா. நான் சொன்ன மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணுமா, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். ஓகே டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்கோ அபி. அபி, அபி, நர்ஸ், கொஞ்சம் பொறுத்துக்கோ அபி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் சீக்கிரம் இன்ஜெக்ஷன் போடுங்க. இதோ போடுறேன் சார். என்னாச்சு? திடீர்னு நின்றுச்சு.
வண்டி வேற ஸ்டக் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்போம். அம்மா சார் என் ஃபோன் அடிக்குது சார், கொஞ்சம் எடுத்து பேசுங்க சார். ஹலோ ஹலோ அகிலா. டாக்டர், நான் சஞ்சீவ் பேசுறேன். சஞ்சீவ், அகிலா எங்க சஞ்சீவ்? அவங்க நீங்க சொன்ன இன்ஜெக்ஷனை போட்டுட்டு இருக்காங்க. ஓ, டாக்டர், நீங்க எப்ப டாக்டர் வருவீங்க? அவ வலியில துடிக்கிறா டாக்டர், என்னால பார்க்க முடியல டாக்டர். சஞ்சீவ், நான் வந்துட்டு இருந்த காரு நடுவுல ஃபால்ட் ஆயிடுச்சு. என்னால இப்போ வர முடியுமான்னு தெரியல. இந்த பக்கம் எந்த வண்டியும் வர்ற மாதிரியும் தெரியல. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல, ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அபி வேற வழியில துடிச்சிட்டு இருக்கா, நீங்க வராம நான் என்ன பண்ண முடியும்? சஞ்சீவ், நான் சொல்றத கவனமா கேளுங்க. மனசை தளர விடாதீங்க. உங்களால முடியும்னு ஃபர்ஸ்ட் நம்புங்க. நான் வீடியோ கால்ல வர்றேன். உங்களுக்கு போன்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன். நீங்களும் நர்ஸும் சேர்ந்து உங்க ஒய்ஃபுக்கு பிரசவம் பாக்குறீங்க. டாக்டர், பிரசவமா? நானா? எப்படி டாக்டர்? நீங்க வேணா நர்ஸை பார்க்க சொல்லுங்க. மிஸ்டர் சஞ்சு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. மிஸ்டர் சஞ்சு, யோசிக்காதீங்க. நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. நான் சொல்றதை நீங்க பண்ணாலே போதும். டாக்டர், ஏதாவது தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு டாக்டர். பயப்படாதீங்க. ஒரு டாக்டரா நான் பேஷண்ட பாக்குறத விட ஒரு ஹஸ்பண்டா நீங்க உங்க ஒய்ஃபுக்கு பிரசவம் பார்க்கும்போது உங்க பாசம், உங்களுடைய கான்சியஸ் உங்களை நிச்சயம் தப்பு பண்ண விடாது. நல்லதே நடக்கும், நிச்சயம் நம்புங்க. யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஒய்ஃபும் குழந்தையோட நிலைமையும் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிடும். அப்புறம் 2 பேரையுமே காப்பாத்துறது கஷ்டமா போயிடும். நம்பிக்கை வைங்க ப்ளீஸ். சரி, ஓகே டாக்டர். குட். நீங்க போனை கட் பண்ணுங்க, நான் வீடியோ கால்ல வரேன். டாக்டர் என்ன சார் சொன்னாரு? டாக்டரால இப்ப வர முடியாதான், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா. அவரு வீடியோ கால்ல வராராம். அபிக்கு என்ன பிரசவம் பார்க்க சொல்றாரு. உங்களால எப்படி சார் பிரசவம் பார்க்க முடியும்? உன்னால முடியும் சஞ்சீவ். உன்னால கண்டிப்பா முடியும் சஞ்சீவ். நீயே எனக்கு பிரசவம் பாரு. நான் பிரசவம் பார்த்து என்னால உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. சஞ்சீவ், பயப்படாத. உன்னால எனக்கும் நம்ம குழந்தைக்கும் ஒன்னும் ஆகாது. நம்ம காதல் உனக்கு துணையா இருக்கும். நம்ம குழந்தைய இந்த பூமிக்கு கூட்டிட்டு வா சஞ்சீவ். அபி, ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. நீ தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போடா. இத போறக்கா.
இந்த யூட்டன் எடுத்துக்கோ. அடுத்து வர லெஃப்ட் எடுத்துக்கோ. அம்மா, என்ன? அந்த அபி மட்டும் குழந்தைய பெத்துட்டா நாம தோத்துட்டோம். நர்ஸ், எஸ் டாக்டர். நீங்க சஞ்சீவ் டெலிவரி பண்றதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்க டாக்டர். டாக்டர். சஞ்சீவ், கொஞ்சம் பேஷண்டோட முகத்தை காட்டுங்க எனக்கு. அபி, பயப்படாதம்மா, நான் இருக்கேன். நமக்கு துணையா அந்த ஆண்டவன் இருக்கான். சரிங்க டாக்டர். வெரி குட். எல்லாம் ரெடி டாக்டர். டாக்டர். சஞ்சீவ், நீங்க டெலிவரி பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனா கிளவுஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் கிளவுஸ் போறதுக்கு முன்னாடி கையை நல்லா சானிடைஸ் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், பேஷண்ட்டுக்கு பிபி செக் பண்ணுங்க, இசிஜியும் செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அவங்களுக்கு பிபி பிரஷர் எவ்வளவு இருக்குன்னு காட்டுங்க. அப்படியே ஹார்ட் பீட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. 80 டாக்டர். ஓகே ஓகே, இட்ஸ் குட். ஓகே டாக்டர், நான் ரெடி. அபியோட அடி வயித்தை கொஞ்சம் தொட்டு பாருங்க. உங்களுக்கு குழந்தையோட தலை தெரியும். சஞ்சீவ், ஃபீல் பண்றீங்களா? டாக்டர், தெரியுது டாக்டர். ஓகே, அப்போ குழந்தை டெலிவரி பொசிஷன்ல தான் இருக்கு. வெரி குட். சஞ்சீவ், நீங்க இப்போ உங்களை ஒரு டாக்டரா நினைச்சுக்கோங்க. பயமெல்லாம் போயிடும். இனி உங்க கையில தான் உங்க ஒய்ஃபோட உயிரும் உங்க குழந்தையோட உயிரும் இருக்கு. சாமியை நினைச்சுக்கிட்டு நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். சரி, டெலிவரி பண்ண ரெடி ஆகுங்க. என்னாச்சு சஞ்சீவ்? கரெக்ட் படிச்சு டாக்டர். ஓ காட். சஞ்சீவ், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சஞ்சீவ், போன்ல டார்ச் இருக்குல்ல, உடனே அதை ஆன் பண்ணுங்க.
கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. நர்ஸ், டாக்டர், அந்த மெழுகுவத்தி ஏத்தி வைங்க. நர்ஸ், கேண்டில ஏத்தி வச்சுட்டு ஜென்செட்டை போய் ஆன் பண்ணிட்டு வாங்க. ஓகே டாக்டர். அபி, சஞ்சீவ், அபி, ஒண்ணு அபி. அபி, ஒண்ணு அபி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சரியா? கொஞ்சம் பொறுத்துக்கோ அபி. ஒண்ணு அபி, சரியா? சார், நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் ஜென்செட் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க. அபி, அபி, டாக்டர், குழந்தை நீங்க புஷ் பண்ணாதான் குழந்தை ஈஸியா வெளியே வரும். சரி டாக்டர். அதனால நல்லா புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணுங்க. அபி, நல்லா புஷ் பண்ணுங்க. அபி பொறுத்துக்கோ அபி. பொறுத்துக்கோமா, பொறுத்துக்கோ. நல்லா புஷ் பண்ணுங்க. நீங்க நல்லா புஷ் பண்ணாதான் குழந்தை ஈஸியா பிறக்கும். ஓகே அபி, உங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னா முழு ஸ்ட்ரென்த்தையும் ஒண்ணு பண்ணி நல்ல ஒரு புஷ் கொடுங்க. நல்லா. அபி, நல்லா புஷ் பண்ணு அபி. கரெக்ட், வெரி குட். அப்படிதான், நல்லா. அப்படிதான் ட்ரை பண்ணு அபி. ட்ரை பண்ணு, நல்லா ட்ரை பண்ணு. கம் ஆன் அபி.